மாநில துணை செயலாளருமான ஐசிடிஎஸ் ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் தோழர் எஸ் மேனகா அவர்கள் அனைத்து தோழருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா புது வருஷம் பிறந்திருக்கு, நம்ம புதுமையான கோரிக்கைகளை வைப்போம் நினைக்கிறோம். கலைச்செல்வி தோழர் அவர்களுக்கும், அங்காள ஈஸ்வரி தோழர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கும் சின்ன பொண்ணு தோழர் அவர்களுக்கும், அமுதா தோழர் அரசு ஊழியருக்கு வழங்குவது போல் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 12 மாதம் வழங்கிடு. போராட்டங்கள் வேண்டாம் என்று போதனைகள் செய்வோரே, போராட்டங்கள் யாராலே, பொறுப்பற்ற அரசாலே, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு தொடர்ந்து வரும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் நியாயமான ஊழியர்களை அரசு ஊழியராக்கு வாக்குறுதி தந்தீரே. என்னாச்சு 4.5 வருஷம் போயாச்சு, உங்கள் வாக்குறுதி என்னாச்சு? வழங்கிடு ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நியாயமான வாழ்க்கை நடத்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கிடு. தமிழக அரசு இரண்டாவது ஊழியர்களை பகுதி நேர நிரந்தரம் என்று முழு நேர வேலை வாங்கி எங்கள் உழைப்பை சுரண்டாதே. தமிழக அரசு நிறைவேற்று நீங்கள் சொன்ன வாக்குறுதி, தேர்தல் கால வாக்குறுதி. நியாயமான வாழ்க்கை நடத்த குறைந்தபட்ச ஊதியத்தை கேட்கின்றோம். முழு நேர அரசுடையராக்கு தமிழக அரசு வழங்கிடு. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முறையான கால முறை ஊதியத்தை வழங்கிடு. தமிழக அரசு கேட்கல காரு பங்களா கேட்கல டெல்லி சம்பளம் கேட்கல சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் நாங்கள். மாநிலம் தழுவிய மாவட்ட அளவில் எழுச்சி ஆர்ப்பாட்டம் என்பது இன்று மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியாயமான கோரிக்கையான சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 6750 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது இன்று 4.5 லட்சம் காலி பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு சத்துணவு அமைப்பாளர்களையும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும். இன்று 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பதால் அமைப்பாளர்களை இன்று சமைக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகிறது. உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி இன்று தமிழகம் முழுவதும் எழுச்சியான ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக எங்களுடைய சங்க தலைவர்களை அழைத்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் வரக்கூடிய 24, 25, 26, 3 தேதிகளில் அந்தந்த மாவட்டங்களில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டுகளை நடத்தி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத முதல்வருக்கு வாக்களிப்பதா அல்லது யாருக்கு வாக்களிப்பது என்பது இந்த வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டில் முடிவு செய்ய இருக்கிறோம். அதையும் தவறும் பட்சத்தில் வரக்கூடிய 30ஆம் தேதி சென்னையில் முதல்வரை சந்தித்து பெருந்தல் முறையீடு நடத்த உள்ளோம். அந்த உடனடியாக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும்.
அப்படியும் தவறும் பட்சத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் கதவை இழுத்து மூடிவிட்டு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களை இழுத்து மூடிவிட்டு நாங்கள் தொடர் மறியல் போராட்டத்தில் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பின் சார்பாக நிதி காப்பாளர் நூர்ஜஹான்.